செப்டம்பர் 10. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை எழுதும் போது சத்தியம் இல்லாத தப்பறையான போதகங்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்க கூடும். கெட்ட வார்த்தைகளும் மற்ற காரியங்களும் மாமிசத்துக்கு இணையானதால் இவை பிசாசினால் உண்டானவை. அவதூறான காரியங்களை பேசுவது தவறானது. தேவ கட்டளைக்கும் மனித சட்டத்திற்கும் விரோதமானது. உண்மையாக இருந்தாலும் அல்லது பொய்யாக இருந்தாலும் அவதூறு பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கும். தேவ கட்டளையும் மனித சட்டமும் இதை செய்வது தவறானது என்பதில் ஒத்திருக்கிறது. இதற்கு மாறாக பக்திக்குரிய வார்த்தை ஒருவனை ஜீவன் பெறும்படி செய்யும். ரீப்ரிண்ட் 2444. வணக்கம். இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கிற ஒரு மூலத்தை பார்க்க போறோம். குறிப்பா அது பைபிள்ல எபேசியர் 4:29 பத்தி என்ன சொல்லுதுன்னு அலச போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, கெட்ட வார்த்தை, அதாவது கரப்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு இந்த மூலம் சொல்றது எதை? குறிப்பா அவதூறு, ஸ்லாண்டர் அப்படின்னா என்னன்னு ஆழமா பார்க்கணும். ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான கேள்வி வருது. ஒருவேளை நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் இதை பத்தி. 100க்கு 100 உண்மையை சொல்றது கூட சில சமயம் தப்பாகுமா? கெட்ட வார்த்தையா மாறுமா? ஆமா, இந்த மூலம் அப்படிதான் சொல்லுது. வாங்க, இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல அந்த வசனத்தை பார்த்துடலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். சரி. இங்க கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வெறும் தப்பான சொற்கள் தானா, இல்ல அதை விட ஆழமா ஏதாவது இருக்கா? அதுதான் இங்கே இந்த மூலம் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம். கெட்ட வார்த்தைங்கிறது இந்த மூலத்தோட பார்வையில கேக்குறவங்களை எந்த விதத்திலயாவது சேதப்படுத்துற, கெடுக்கிற, இல்லனா தரம் தாழ்த்துற எந்த பேச்சுந்தான். ஓ, அப்போ அது அசிங்கமான வார்த்தைகளா இருக்கணும்னு அவசியமே இல்ல. பக்தி விருத்தி அப்படிங்கிறது ஒருத்தர ஆவிக்குரிய ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ சொல்றதுனா கட்டி எழுப்புவது, பில்டப் பண்றது. சரி. கிருபை அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளை கேக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை தர்றது. ஒரு ஊக்கமா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம், உதவியா கூட இருக்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா நிறைய பேரு நான் சொல்றது உண்மைதானே, அதுல என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப பொதுவான ஒரு எண்ணம். உண்மைய சொல்றது எப்படி கெட்ட பேச்சாகும்? இதுதான் பலருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த மூலத்தின்படி பார்த்தா இது ஒரு ரொம்ப பொதுவான ஆனா ஆபத்தான ஒரு தர்க்கம். நிறைய பேர் தாங்க சொல்றது மறுக்க முடியாத உண்மைங்கிறதால அத சொல்றது சரிதான்ங்கிறத அவங்க மனசாட்சிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. கடவுள் பொய்யத்தான் கண்டிச்சிருப்பாரு, உண்மைய சொல்றதே இல்ல அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. நான் உண்மையத்தானே பேசுறேன்னு சொல்லிக்கிட்டே மத்தவங்களை காயப்படுத்த முடியுங்கிறீங்க. நிச்சயமா. ஆனா இந்த மூலம் அதை ஏத்துக்கல, அப்படிதானே? இதுதான் உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற பாயிண்ட். ஆமா, உண்மைங்கிறது ஒரு கேடயம் இல்ல, அதுக்கு பின்னால ஒளிஞ்சுகிட்டு மத்தவங்கள தாக்க முடியாதுன்னு சொல்லுது. மிக தெளிவா சொல்லுது. ஒரு கருத்து அது உண்மையாவே இருந்தாலும் சரி, அத மத்தவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற கெட்ட நோக்கத்தோட சொன்னா அது அவதூறு தான், ஸ்லாண்டர் தான். அப்போ உண்மைங்கிறது அந்த பேச்ச நியாயப்படுத்தாது. அதோட நோக்கம் தீயதா இருந்தா, விளைவு காயப்படுத்துற மாதிரி இருந்தா அது கெட்ட வார்த்தைங்கிற வரையறைக்குள்ள வந்துடும். அந்த மூலம் இன்னும் ஒரு படி மேல போய் அவதூற மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் உரிய கிரியைகள் அப்படின்னு குறிப்பிடுதாமே. இந்த வார்த்தைகளோட கனம் ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, அதிகம்தான். இந்த மூலம் ஏன் அதை இவ்வளவு தீவிரமா பாக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது ஒரு நல்ல கேள்வி. இங்க உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூலம் அவதூற வெறும் ஒரு சமூக பழக்கமா மட்டும் பார்க்கல, அது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையா பாக்குது. மாம்சம்ங்கிறது மனுஷனோட சுயநலமான தீய நாட்டங்களை குறிக்குது. பிசாசுங்கிறது பிரிவினையும் அழிவையும் தூண்டுறம. ஓ சரி. அதனால தீங்கு விளைவிக்கிற நோக்கத்தோட பேசப்படுற பேச்சு அது உண்மையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தீய சக்திகளோட தொடர்புடையதா இந்த மூலம் பாக்குது. அது மட்டும் இல்ல, இது கடவுளோட சட்டத்துக்கு மட்டும் இல்ல,
பொதுவா மனித நாகரிகத்தோட அடிப்படை அறங்களுக்கும் எதிரானதுன்னு சுட்டி காட்டுது. சட்டத்துல கூட அப்படிதானா? ஆமா, சட்டத்துல கூட அவதூறுனா சொல்லப்பட்டதோட உண்மைத்தன்மை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதோட நோக்கம் என்ன, விளைவு என்னன்னு பாப்பாங்க. அப்படியானால் இதோட மொத்த அர்த்தம் என்னவா இருக்கும்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாம பேசுற வார்த்தைகள் அது எவ்வளவு உண்மையா இருந்தாலும் சரி, அது கேக்குறவங்களுக்கு நன்மை செய்யுதா, அவங்கள பில்டப் பண்ணுதா, அவங்களுக்கு கிருபைய கொடுக்குதான்னு நாம யோசிக்கணும். வெறுமனே உண்மையா இருந்தா மட்டும் பத்தாது. நிச்சயமா நம்ம பேச்சோட நோக்கம் அன்பா இருக்கணும், மத்தவங்கள உயர்த்துறதா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு தகவல் உண்மையா இருக்கலாம், ஆனா அத சொல்ற நேரம், இடம், விதம், நோக்கம் இதெல்லாம் சரியில்லைன்னா அது நன்மைக்கு பதிலா தீமையை தான் கொண்டு வரும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா மூலம் எபேசியர் 4:29 பத்தி நமக்கு சொல்றது இதுதான். அவதூறுங்கிறது வெறும் பொய்ய பரப்புறது மட்டும் இல்ல, மத்தவங்கள வேணுனே காயப்படுத்தணும் இல்லனா தாழ்த்தணுங்கிற நோக்கத்தோட உண்மைகளை சொல்றது கூட, சில சமயம் திரிச்சு சொல்றது கூட கெட்ட வார்த்தை தான். ஆமா, நம்ம பேச்சோட நோக்கம் எப்பவுமே பக்தி விருத்திக்கும் கிருபைக்கும் எதுவா இருக்கணும். சரி, இது அதாவது கேட்கறவங்கள எப்படி சிந்திக்க வைக்குது? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க இனிமே பேசும்போதும் சரி, மத்தவங்க பேசுறத கேட்கும்போதும் சரி, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி ஏன் சொல்றாங்க, இதனால யாருக்கு என்ன நன்மை இல்ல என்ன தீமை விளையும் அப்படிங்கிற கோணத்துல பார்க்க இது தூண்டுதா? பெரிய படத்தோட இனிச்சு பார்த்தா நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா? அதை நாம ரொம்ப கவனமா கையாளணும்னு புரியுது. நிச்சயமா, வார்த்தைகளோட தாக்கம் மிக மிக முக்கியம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த மூலம் வேணும்னே கெட்ட நோக்கத்தோட தீங்கு விளைவிக்கிறத பத்தி பேசுது. ஆனா நல்ல நோக்கத்தோட சொன்னாலும் கவனக்குறைவாலோ இல்ல அறியாமையாலோ உண்மையான வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்திட்டா என்ன பண்றது? அது எங்க பொருந்தும்? நல்ல கேள்வி. இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். இது நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.